பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போல குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். Down that hill over 63 miles an hour. 53.2 to be exact. And he stands to 90mm wheels. That board is flying. It's got credit his exit to the black hole for his good speed down the street. Stefan Wagner here is trying to find running room on the outside. என்னங்க All four guys come into the என்னங்க இது இன்னும் ஹாலிடே முடிப்பலையா? கீழ பெரிய மாமா ரெடி ஆயிட்டாங்க. என்னங்க நீங்க இன்னும் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த மேட்ச் ஃபிக்சிங் பெட்டிங் ஸ்கேண்டல்ல மாட்டின 5-6 பிளேயர்ஸ் நாட்டை வித்துட்டு போயிட்டாங்களா? இப்ப இருக்கிற டீம் ஃப்ரெஷ் டீம், நல்லா ஆடுறாங்க, பிரமாதமா ஆடுறாங்க. இனிமே நாம தான் ஜெயிப்போம். இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் 11 மணிக்கு தான். தம்பி வந்துட்டேன. என் பேண்ட் கூட இப்ப ஆசைப்படுத்துங்க. தம்பி இதோ வந்துட்டேன. என்னப்பா கிளம்பியாச்சா? ஆமா, நான் உங்க சித்தப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சொல்லிட்டு வர முடியுமா? இல்லப்பா, அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்றாங்க. ஏற்கனவே 10 minutes லேட், நாங்க போய் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். கிளம்பு கிளம்பு. மெதுவா மெதுவா வாப்பா. இல்லைண்ணே கூப்பிட்டீங்களா? அதான் ஒண்ணுமில்லப்பா. வர்ற 11ஆம் தேதி நம்ம டீலர்ஸ் மீட்டிங் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஆமாண்ணே ஞாபகம் இருக்கு. அது விஷயமா நம்ம டீலர்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சண்ணே. இன்னும் திருவண்ணாமலை, ஆம்பூர், வாணியம்பாடி டீலர்ஸ் கிட்ட இருந்தா கன்ஃபர்மேஷன் வரல. நான் மறுபடியும் பேசிட்டு நாளைக்குள்ள உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிடு. ஏன்னா அதே 11ஆம் தேதி நான் இன்னொரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். சரிண்ணே, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா டீலர்ஸ் மீட்டிங்க்கு நீங்க இல்லாம எப்படி? இல்லப்பா,
ஃபங்க்ஷன் தான் முக்கியம் நான் சொல்லல. நம்ம டீலர்ஸ் மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபங்க்ஷன்ல கலந்துக்க எனக்கு வசதியா இருக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரிண்ணே, உங்க ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி டீலர்ஸ் மீட்டிங் நான் கொஞ்சம் முன்கூட்டியே அரேஞ்ச் பண்ணிடுறேன். உன் கிரிக்கெட் மேட்சுக்கு எடுத்துட்டேனா? ரெக்கார்ட் பண்ண சொல்லிருப்பியே. ஆபீஸுக்கு போலான்னு. ஏன் ஒத்துக்கணும்? எதுக்காக ஒத்துக்கணும்? தப்பு பண்ணா ஒத்துக்கணுமா? இதுக்காக தான் படிச்சுட்டு வந்திருக்கோமா வக்கீலுக்கு? கட்சிக்காரன் தப்பு பண்ணா அவனை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு வக்கீலோட கடமை. அதை விட்டுட்டு தப்பு ஒத்துக்கிட்டா ஜட்ஜு கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி தண்டனை குறைக்க ஏற்பாடு பண்றேன்னு சொல்றானாமா? என்னையா வக்கீல வச்ச? தப்பு பண்றவன் வேணும்னா தப்பு பண்றான்? ஏதோ அகஸ்மாத்தா நடந்துருச்சியா? மழை காலத்துல மழை பெய்யாம தப்பு பண்ணுது. இப்படி இயற்கையா தப்பு பண்ணும்போது மனுஷன் தப்பு பண்றதுல என்னையா தப்பு? ஏழையா இருக்கிறவன் கிழிஞ்ச நோட்டை மடிச்சு அந்த கிழிஞ்சது தெரியாம பெட்டி கடைக்காரங்கிட்ட கொடுத்து சிகரெட் வாங்குறான். பணக்கார 10,000 ரூபாய் நோட்டு கட்டுல இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை உருவிட்டு ஏமாத்துறான். ஆக மனுஷன் அவன் ரேஞ்சுக்கு தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறான். தப்பு பண்ணாம வாழணும்னா ஒண்ணு புத்தி இருக்க கூடாது, இல்ல உடம்புல உயிர் இருக்க கூடாது. இது ரெண்டு இருக்கிற வரைக்கும் தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். தப்பு பண்றது மனுஷ குணம், அதை ஒத்துக்காம மறைக்கிறது மனுஷ குணம் தான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். உட்காருங்க. குட் மார்னிங். நான் வரும்போதெல்லாம் எந்திரிச்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு உங்ககிட்ட எல்லாம் பல முறை சொல்லிருக்கேன். திரும்ப திரும்ப ஏன் அந்த தப்ப செய்றீங்க? ஓகே மேடம். நீங்க செய்யற வேலைக்கு மரியாதை கொடுங்க, அது போதும். இன்னும் ஸ்டேட்மெண்ட் வரலையே. 5 நிமிஷத்துல கொண்டு வாங்க. ஹலோ, குட் மார்னிங். சித்தப்பாவுக்கு என்னம்மா குட் மார்னிங்? நான் குட் மார்னிங் சொன்னது இந்த கம்பெனியோட டைரக்டருக்கு. அண்ணன் இருக்கும்போது எனக்கு அந்த நினைப்பே வரதில்லை. சரி, நீ உன் ரூம் விட்டு வர மாட்டியா? என்ன விஷயம்? 3 விஷயத்துக்காக நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நம்பர் 1, நம்ம கம்பெனியோட சில்வர் ஜூப்ளிக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண பிளான் ஃபைல நீங்க பாத்தீங்களா? படிச்சேன். இட்ஸ் வண்டர்ஃபுல். அதுல முக்கியமா நம்ம வர்க்கர்ஸ்க்காக நாமளே ஒரு கோஆபரேட் ஸ்டோர்ஸ் வச்சு ப்ரொவிஷன் சப்ளை பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். நம்ம கம்பெனி சில்வர் ஜூப்ளியை நாம கிராண்டா கொண்டாடிடுவோம். ஓ, தேங்க் யூ. நம்பர் 2, நம்ம கம்பெனி பேர்லயே இன்னொரு கம்பெனி டூப்ளிகேட் கூல் ட்ரிங்க்ஸ் தயாரிச்சு போலீஸ் அதை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது கேள்விப்பட்டீங்களா? அவங்க அந்த டூப்ளிகேட் ட்ரிங்க்ஸை வேற ஏதாவது பேர்ல ஆரம்பிச்சு தொழிலா பண்ணிருக்கலாம். நம்ம கம்பெனி பேர்ல வித்தாதானே நல்லா சேல்ஸ் ஆகும், நிறைய பணமும் கிடைக்கும். ஓகே. நம்பர் 3, செங்கல்பட்டு டீலர் ரொம்ப நொடிச்சு போயிருக்காரு. அவர் நம்ம கம்பெனிக்கு கட்டின டெபாசிட் தொகைக்கு தேவையான சரக்கை நான் அனுப்பி வைக்கணும். ஓகேமா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே. அட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் தான் இருக்கிறேன்ல, எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மீதி விஷயத்தை சேம்பர்ல பேசிக்குவோம். ஓகே, பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. எங்கம்மா பட்டாபியா காணோம்? இன்னைக்கு ரஞ்சன் தாஸ் கேஸ் இருக்கு. அந்த கேஸ் விஷயமா தான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். உனக்கு இருக்கிற சின்சியாரிட்டி அந்த பட்டாபிக்கு இல்லையே. நான் உனக்கு சீனியர், அவன் எனக்கு சீனியர் மாதிரி பிஹேவ் பண்றான். ஒரு கிளர்க் மாதிரி நடந்து மாட்டேங்கிறானே. அபச்சாரம் 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 அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் வயசுல வேணா முன்ன பின்ன இருக்கலாம், அறிவுல நீங்க தானே சீனியர். யோ, வயசுலயே நான் தான் சீனியர். தலைய பாத்தில. இந்தாங்கண்ணா துளசி. ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? என்ன அப்படி கேட்டுட்டேன்? இன்னைக்கு ரஞ்சன் தாஸ் கேஸ். நம்ம சைடு கொஞ்சம் வீக், அதனால நேரா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை பண்ணி வடமாலையை சாத்தனேன். கோயில்ல தீர்த்தத்தையும் துளசியும் கொடுத்தா நம்ம கை ஆடுற கை 6 மணிக்கு மேலதான் நிக்கும். அதனால உங்க சார்பா தீர்த்தத்தை தலையில தெளிச்சுண்டு துளசியை வாங்கிட்டு வந்துட்டேன். சட்டத்தால முடியாதுன்னு நினைச்சு சாமியை நாடுற, அப்படிதானே? அண்ணாவால முடியாததா என்ன? அண்ணா, உங்களுக்கு இருக்கிற தைரியம் நேக்கு இல்ல. அதனாலதான் கடைசி நேரத்துல ஆஞ்சநேயரோட ஒரு சின்ன கூட்டணி வச்சுட்டேன். இந்த கேஸ்ல மட்டும் நீங்க ஜெயிச்சுட்டா ரஞ்சன் தாஸோட தோப்பனார் மோகன் தாஸ் லம்பா கவனிக்கிறேன். என்னையா? உங்க இல்ல, என்ன என்ன மட்டும் தான். உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உங்களோட தானே இருக்கேன். இடியட். உனக்கு விவரம் தெரியும் எந்த மடையன் சொன்னா? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னமா? நான் இந்த கேஸ் விஷயமா சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சொல்லுமா. 1962ல அலகாபாத்ல நடந்த கேஸ்லயும் இப்ப ரீசெண்டா பாண்டிச்சேரியில நடந்த இதே மாதிரி ஒரு கேஸ்லயும்
ரெண்டு கேஸ்லயுமே ப்ராசிக்யூஷனுக்கு அகைன்ஸ்டா தான் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் சார் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். வெரி குட். அதெல்லாம் நோட் பண்ணி வை. நான் கார்ல போகும்போது படிச்சுக்கிறேன். அப்படியே இந்த பிளாப்பிங் கார்ல வை. ஓகே சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட் வீக்கா இருக்கு, ப்ராசிக்யூஷன் சைட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா எல்லா கேஸ்லயுமே ஜட்ஜ்மெண்ட் ஒரே மாதிரி தர முடியாது. இந்த கேஸ்ல ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கணும். இந்த கேஸ்ல ப்ரீவியஸா ஜட்ஜை மட்டும் பார்க்கணும். சார் கோர்ட்டுக்கு வந்து ஆர்குமெண்ட்டை கவனி. then you will know it. என்ன நந்தினி அப்படியே பார்த்துட்டு இருக்க? நம்ம அண்ணா ஒரு கேஸ்ல ஜெயிக்கணும்னா புதுசா ஒரு ஐபிசியை உருவாக்கிடுவாரு. அதுதான் ஜேபி அண்ணாவோட பீனல் கோட் ஜேபிசி. வாப்பா. நல்லா இருக்கு தம்பி. ரொம்ப நல்லா இருக்குப்பா. நான் நம்ம கம்பெனியோட 25வது வருஷத்தை நல்லா கொண்டாடணும்னு நினைச்சேன். நம்ம டீலர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நம்ம கம்பெனி ட்ரிங்க் வாங்கி கொடுக்கிற கஸ்டமருக்கும் ஒரு நல்ல கிஃப்ட் இந்த விலை குறைப்புங்கிறது ரொம்ப அருமையான யோசனை. இது எங்கிட்ட காட்டிருக்க வேண்டியதே இல்லை. எல்லா பிளானும் ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படி நான் உங்ககிட்ட காட்டாம இருக்க முடியும்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லா பாராட்டும் எனக்கு சேர வேண்டியதில்லை. எல்லா பிளானுக்கும் ஐடியா கொடுத்தது நம்ம ஜோதி தான். புத்திசாலி பொண்ணுன்னு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. அவளை நீயும் பாராட்டுறது கேட்டு மனசு ரொம்ப சந்தோஷப்படுது. சந்தோஷப்படுற அதே மனசுல கொஞ்சம் சங்கடமும் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு? அது ஒண்ணு இல்ல தம்பி. 25 வருஷம் ஆயிடுச்சு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு. நினைச்சு பார்த்தா மலைப்பா இருக்கு. இந்த ஃபேக்டரியோட ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு இரும்புலையும் நம்ம 2 பேரோட ரத்தமும் வேர்வையும் கலந்திருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆரம்ப காலத்துல ஒரு மரத்தடியில இருக்கிற பாட்டில வச்சுக்கிட்டே ஒரே ஒரு மிஷின், ஒரே ஒரு சிலிண்டர், பாதி உடைஞ்சு போன தொட்டியை வச்சுக்கிட்டு நான் கலர் கலந்து கொடுப்பேன், நீ கேஸ் பிடிப்பேன். நம்ம தங்கச்சி பாட்டில எண்ணி எண்ணி வைக்கும். அந்த மிஷினை சுத்தி சுத்தி உன் கை காப்பு காய்ச்சிருக்கும். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி நான் மறக்க முடியும்? பழச மறக்கிறவன் மனுஷனே இல்ல. நீங்க மட்டும் இல்லைன்னா நாம் இப்படி வளர்ந்திருக்கவே முடியாது. எனக்கும் தங்கச்சிக்கும் உங்களை மாதிரி அண்ணாமையா கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணா. நம்ம கம்பெனி 25 வருஷ விழாவில் நம்ம தங்கச்சி குடும்பமும் கலந்துகிட்டா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வளர்ச்சியில நம்ம தங்கச்சிக்கும் பங்கு இருக்கு. அதை நாம மறக்க கூடாது. நாமளா வேண்டாங்கிறோம். தங்கச்சி குடும்பம் இதுல கலந்துக்கணுங்கிறதா நம்ம ஆசை. பத்திரிக்கை கொடுக்கும்போது பேசி பாக்குறேன்னா வரேனா? நமஸ்தே ஜி. நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம் ஜி. சார் இருக்காரா? ஓ இருக்காளே. கேஸ் ஜெயிச்சுட்டு பார்த்தேல. பட்டாபி சொன்னா பலிச்சிடும். வெயிட்டா கொண்டு வந்திருக்கல? கொண்டு வந்திருக்கேன். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. மோகன்தாஸ் ஜி, வெயிட்டா கவனிக்கிறேன்னு சொன்னேல, ஞாபகம் இருக்கா? நிச்சயமா கவனிச்சிருவேன். நீங்க கவனிச்சிருவேன், எனக்கு தெரியும். ஓகே, நான் அண்ணா, அண்ணா ரிசப்ஷன்ல மோகன்தாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். வெயிட் பண்ணா என்னையா? எதிர்த்தரப்பு சாட்சியை மாத்துறதுக்காக நம்ம வெயிட் பண்ணல, ஜட்ஜை கரெக்ட் பண்றது நம்ம வெயிட் பண்ணல. அந்த வெயிட் பண்ணா என்னப்பா? சும்மா வெயிட் பண்ணல, வெயிட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இத முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? வர சொல்லியா? போய் என்னெல்லாம் உப்பா கவனிக்கிறேன் இருக்கார். கவனிச்சிருவார். நமஸ்தே ஜி. என் பையனே காப்பாத்திட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உன் நன்றி யாருக்கா வேணும்? எனக்கு வேண்டியது கரன்சி நோட் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சார். எவ்வளோ? 5 லட்சம். அப்படியா? நீ கொடுத்த போன கோர்ட்ல ஜட்ஜ சரி கட்டுறதுக்கே சரியா போச்சியா? முझे मालूम சார்.
நந்தினி ஆ அந்த பணத்தை கொஞ்சம் எண்ணுமா. அப்புறம் ஏன் உன் பையன் ரிலீஸ் ஆனதுல உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம் சார். அவனை பிரான்ஸுக்கு அனுப்புறதுக்காக விசாவுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும். எங்க இருந்தாலும் அவனை ஒழுங்கா இருக்க சொல்லியா? அங்க போய் இந்த மாதிரி தப்பு பண்ணா இனி நல்லா இருப்பா சார். காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு வக்கீல் கிடைக்க மாட்டாங்க. ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. சர்தா அச்சா அச்சா எல்லாம் மணிதான். மணி மேக்ஸ் மெனி திங். மணி இல்லன்னா உன் மகன் பண்ண கொலையை கண்ணால பார்த்த சாட்சியை கலைச்சிருக்க முடியுமா? இல்ல 7 வருஷ தண்டனையில இருந்து அவனை காப்பாத்திருக்க முடியுமா? அறிவும் உன் பணமும் சேர்ந்தது, நீதி கவுந்தது. தட்ஸ் ஆல். அச்சா அச்சா சரியா சொன்னீங்க சாப். என்னம்மா கரெக்டா இருக்கா? இல்ல சார், ஆ? இல்ல இன்னும் எண்ணி முடிக்கலன்னு சொல்ல வந்தேன். எல்லாம் சரியா இருக்கும். எடுத்து வையுமா. சார் ஒரு சின்ன சந்தேகம். என்னையா? இனிமே தைரியமா கொலை பண்ணிட்டு உங்ககிட்டே வந்தா காப்பாத்திடுவீங்க. ஒரு சின்ன கரெக்ஷன். ஆ. சூட்கேஸோட வரணும், புரியுதா? விட மாட்டீங்களே. அப்போ வரேன் சார். ஓகே ஓகே. என்னம்மா நந்தினி, நோட்டெல்லாம் எண்ணியா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு சார். வை. சார், எனக்கு என்னம்மா? ஒரு சின்ன சந்தேகம். கேளுமா. இந்த கேஸை எடுக்கும் போதே நம்ம கட்சிக்காரன் தான் குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியுமே. ஆனா என்கிட்ட சொல்லும்போது அவன் நிரபராதின்னு சொன்னீங்க. சில ரகசியங்கள் எனக்கு மட்டும் சொந்தமா இருக்கும். தப்பில்லையே. இல்ல வரட்டுமா? மணி மேக்ஸ் மெனி திங். மணி இல்லன்னா உன் மகன் பண்ண கொலையை கண்ணால பார்த்த சாட்சியை கலைச்சிருக்க முடியுமா? இல்ல 7 வருஷ தண்டனையில இருந்து அவனை காப்பாத்திருக்க முடியுமா? என்ன நந்தினி, மோகன்தாஸ் கேஸ்ல மாங்குன்னு பாயிண்ட் எடுத்து கொடுத்தோம். பொட்டி நம்ம கைக்கு வரலையேன்னு கவலையோட கண்ணத்துல கை வச்சிருக்கியா? மோகன்தாஸ் மண்குதிரை மாதிரி ஒரு கேஸை கொண்டு வந்து அண்ணா கையில கொடுத்தார். அண்ணா அதை ரேஸ் குதிரை மாதிரி விரட்டி கேஸை ஜெயிச்சுட்டார். கேஸ் ஜெயிச்சதுக்கு அண்ணா மட்டும் காரணம் இல்ல. அபிஷேகம் பண்ணி வடமாலை சாத்தினேனே ஆஞ்சநேயர், அவருக்கும் 50% பங்கு இருக்கு. நானும் எவ்வளவோ பாயிண்ட்ஸுகளை அண்ணாவுக்கு எடுத்து கொடுத்தேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்ணா கேஸ்ல யூஸ் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோ, கேஸ் கிழிஞ்சிருக்கும். நீ மட்டும் சும்மாவா இருந்த? வாக்கிங்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்த, வாக்மேன்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்த, விசிடில பாயிண்ட் எடுத்து கொடுத்த, சிடில பாயிண்ட் எடுத்து கொடுத்த, ஃபிளாப்பிலையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்த. அத்தனை பாயிண்ட்ஸையும் அண்ணா வாங்கி அலசி ஃபில்டர் பண்ணி வடிகட்டி சக்கைய கேஸ ஒண்ணு இல்லாம தூக்கி போட்டு விட்டார். ஆமா, ஏன்டா ஜெயிச்சோங்கிற மாதிரி நீ ஏன் தலையில கை வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? ஓ, தலைய வலிக்கிறதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நோ ப்ராப்ளம். அரை மணி நேரம் என்னாண்ட பேசிட்டு இருந்தேன்னா தலைவலி போயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ். பட்டாபி, இது ஹைகோர்ட்ல நடக்கிற மர்டர் கேஸ்க்கான பெயில் ஃபார்ம். சரி இது 7th பெஞ்ச் செஷன்ல நடக்கிற கேஸ். சரி, இது ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபார்ம் எக்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பழனியப்பனுக்காக. அதுவும் சரி. இது இரு இரு, இரு. நீ எதுக்கு மெனக்கிட்டு என்னாண்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் நாளைக்கு மேட்டர்ஸ். நாளைக்கு மேட்டர்ஸா? என்னமோ நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு வராத மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. எனக்கு இந்த பெயில் மேட்டர்ஸ் எதுவும் தெரியாதும்மா. எனக்கு பார் மேட்டர்ஸ் மாத்திரம் தான் தெரியும். இதோ பாரு, நீ சொன்ன எதுவும் என் காதல விழல. நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வர்ற. இப்ப பட்டாபி இமிடியேட்டா என்ஜாய் பண்ண போறான். பாய். போர் புரிவதற்கு தயாராக இருக்கும் உறவினை பார்த்து என் அங்கம் சோர்வடைகிறது, நாக்கு வறண்டு போகிறது, உடலில் நடுக்கமும் மயக்கமும் உண்டாகிறது, கையிலிருந்து காண்டீவம் நழுவுகிறது. என்னால் நிற்க இயலவில்லை. வாம்மா நந்தினி, உட்கார். உட்கார்மா. என்னம்மா, என்னன்னு சொல்லு. மனசுல ஒரு சின்ன குழப்பம் அம்மா.
குழப்பம் இல்லைன்னா அதுக்கு பேரு மனசே இல்லை. சொல்லம்மா, என்ன விஷயம்? குழப்பம் உன் சம்பந்தப்பட்டதா, குடும்ப சம்பந்தப்பட்டதா? ஏன் சம்பந்தப்பட்டதுதான் மாமா. அப்போ என்னன்னு சொல்லம்மா. நான் வக்கீல் ஜேபி கிட்ட ஜூனியரா இருக்கேன் இல்லையா மாமா? ஆமா. இனிமே அவர்கிட்ட ஜூனியரா இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் மாமா. ஏமா, அவர் ஏதாவது தப்பா? ஐயோ, அவர் குணத்தையும் நடத்தையும் பத்தி தப்பா சொன்னா என் நாக்கு அழுகிடும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல மாமா. வேற என்னம்மா பிரச்சனை? அவர் தொழில வச்சிருக்கிற கொள்கை எனக்கு பிடிக்கல மாமா. புரியலம்மா. அவர் ஒரு கொலை கேஸ் எடுத்து நடத்தினாரு. நான் கூட கஷ்டப்பட்டு பல நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தேன். சந்தோஷம். ஆனா அவர் என்கிட்ட சொல்லும் போது நம்ம கட்சிக்காரன் நிரபராதி, அவன் கொலையே செய்யலன்னு சொன்னாரு. அப்புறம்? ஆனா உண்மையான குற்றவாளி அவன்தான். அது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் நீதியை வலிச்சு அவனை காப்பாத்திட்டாரு. ஒரு வக்கீலோட கடமையே தன் கட்சிக்காரரை காப்பாத்துறதுதானம்மா. சரிதான் மாமா. நானே அவருடைய வாத திறமையும் சட்ட நுணுக்கத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனா திறமையை தப்பா பயன்படுத்தி ஒரு குற்றவாளிய நிரபராதி நிரூபிச்சிருக்காரு. அந்த தப்புக்கு நானும் துணை போயிருக்கேன்னு நினைச்சா வேதனையாவும் அவமானமாவும் இருக்கு மாமா. நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் அவர் நேர்மையாவும் திறமையாவும் நடந்துகிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். அவரோட இன்னொரு பக்கம் இப்படி ஒரு நல்ல இருக்கும்னு நான் நினைக்கல. நீ சொல்றத நம்புறதுக்கும் கஷ்டமா இருக்குமா. இப்போ நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற? இனிமேல அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு என் மனசுக்கு பிடிக்கல மாமா. பாருமா, மனசுக்கு பிடிக்காத எந்த காரியமும் செய்யக்கூடாது. இனிமே அவர்கிட்ட வேலை செய்யறதும் செய்யாததும் உன் இஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்களுக்கு ஒன்னும் கோபம் இல்லையே? ஏன்னா நீங்க தான் அவர்கிட்ட என்ன ஜூனியரா சேர்த்து விட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா என்னதான் இருந்தாலும் அவரோட குரு. இத எப்படி அவர்கிட்ட நாசூக்கா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிடு. சரிங்க மாமா.